என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உபாகமம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான இருவகை எடை கற்கள் வைத்திருக்க வேண்டாம். அன்பான இறை மக்களே, நம்முடைய ஆண்டவராகிய இஸ்ரவேலின் கடவுள் நீதி உள்ளவர் என்பதற்கு, நியாயம் செய்கிறவர் என்பதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் மக்களிடத்தில் அவர்கள் வாழ்வில் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் போது எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற வழிகளை காண்பித்திருக்கிறார். அந்த வழிகளின் உரிய ஆழமான சத்தியம்தான் இந்த அருமையான திருவார்த்தை. நீ நடந்து போகும்போது உன்னுடைய நீதி, உன் பையிலே 2 வகை கற்கள் இருக்க வேண்டாம், சுமுத்திரையான நிறைகள் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார். இந்த நிறைக்கல் என்பது எடையை குறிக்கின்ற அளவு. மனிதனுடைய நீதி, அவனுடைய ஆற்றல், இவைகளை குறிக்கக்கூடியது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, ஆனால் சுமுத்திரையான எடைக்கல்லோ நிறைக்கல்லோ கர்த்தருக்கு பிரியமானது. ஆகவே நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய நீதி என்று அழைக்கப்படக்கூடிய, நியாயம் என்று வலியுறுத்தப்படக்கூடிய அந்த கல் நிறைக்கல்லாக காணப்பட வேண்டும். நிறைவு என்று சொல்லும் பொழுது அது அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று, அனைவரையும் சமமாக எண்ணப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே தான் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார் நிறைக்கல் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைகளை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் சுமந்து கொள்கிறோம், தலையிலே சுமந்து கொள்கிறோம். குறைகள் என்பது கர்த்தருக்கு அருவருப்பானது, கடவுளுடைய அநீதியை, கடவுளுக்கு விரோதமான அநீதியை செய்யக்கூடியது. ஆகவே தான் அந்த நிறைகள். இன்றைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஒருவருடைய சொத்துக்களை ஒருவர் அபகரிப்பதில் நாம் அநீதியாக அந்த செயலை, அபகரிப்பு செயலை செய்கிறோம். ஆனால் நம்முடைய இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார், நம்மை பார்த்து, உன்னுடைய பையிலே சுமுத்திரையான நிறைகள் காணப்படும். நிறைகள் என்பது கடவுளுடைய நீதியை உடைய பிள்ளைகளாக நம்முடைய வாயிலே, நம்முடைய கையிலே, நம்முடைய கால்களில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில், நமது பார்வையில் நாம் எப்பொழுதும் நிறைக்கல்லை உடையவர்களாக, நிறைவான நீதியை செய்யக்கூடிய மக்களாக. இன்றைக்கு உலகத்தில் பொறுப்புகளில் இருக்கிறவர்களை பார்க்கும்போது அநேகர் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயம் செய்கிற பொறுப்பில் அநேகர் என்ன செய்கிறார்கள், ஒரு மனிதனை ஒடுக்கி இன்னொரு மனிதனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், தனக்கு ஆதரவாக வைத்து கொள்கிறார்கள். தன்னுடைய இனத்தானுக்கு ஒரு முடிவும், புற இனத்தானுக்கு, இனத்தை சார்ந்தவருக்கு ஒரு நீதியையும் செய்கிறவர்கள். ஆகவே இது கர்த்தருக்கு அருவருப்பானது. உன் கையிலே அது இருக்கக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீ அப்படிப்பட்ட நீதியை செய்யக்கூடாது. கடவுள் உன்னை அழைத்திருப்பது கடவுளுடைய திருப்பணிக்காக, கடவுளுடைய நீதியை செய்யும்படியாக. ஆகவே இன்றைக்கு இந்த நாளிலும் கூட என் அன்பு தேவ ஜனமே, இந்த நீதியை செய்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கடந்து வர அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உன்னிலே என்னிலே பிரியப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது, கடவுளுடைய நீதியை உண்மையும் உத்தமமாக செய்வது. அப்படி நாம் செய்கின்ற வேளையில் நிச்சயமாக நம்முடைய கரங்களில் எப்பொழுதும் கடவுளுடைய உண்மைக்குரிய, கடவுளுடைய நீதிக்குரிய காரியங்கள் நிறைவாக நிலையாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். அப்படிப்பட்ட நிறைவை கொடுப்பது தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட கட்டளையில் இன்றைக்கு செப்டம்பர்
4ஆம் தேதியில் அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவில் தலைசிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக நிறுவப்பட்டது. 1978ஆம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர் சுஜாதா ரங்கநாதன் ஆகியோர் இப்பல்கலைக்கழகத்தை குறிப்பிடப்பட்ட வகையில் முன்னாள் மாணவர் அவர்களாக இருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு 5 நட்சத்திர 5 ஸ்டார் அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய கையிலே சுமுத்திரையான நிறைவான நீதியை செய்யக்கூடிய கல். ஆகவே அப்படிப்பட்ட நீதி உள்ளவர்களாக கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் நிறைக்கல்லை உடைய மக்களாக எங்களுடைய சொல்லிலே, பேச்சிலே, நிர்வாகத்திலே, அலுவலகத்திலே, பணிகளிலே, ஊழியத்திலே ஆண்டவரே சுமுத்திரையான நிறைகளை உடைய மக்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்களோடு இன்றும் சதா காலம் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன்.